நாம் எவ்வளவுதான் யோக சாதனைகள் செய்தாலும் நம் மனம் பக்குவம் பெறாவிட்டால் ஆசைகள் நம்மை மீண்டும் பிறவிச் சுழற்சியில் தள்ளிவிடும் என்ற கருத்தை பார்த்தோம். சிலர் வாசிப்பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார்கள், ஆனால் மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முக்திக்கு அருகதையில்லை. ஆசைகளே பிறவிக்கு காரணம். நாம் தேடி வைத்த செல்வம், குடும்பம், உறவுகள் மீதான பற்றுக்கள் நம்மை மீண்டும் மீண்டும் அதே குடும்பத்திலே பிறக்க வைக்கின்றன. இந்த பற்றுக்களை துணிச்சலுடன் அறுக்க வேண்டும் என்று இடைக்காட்டு சித்தர் அறிவுரை கூறுகிறார். உன்னுடைய இறைப்பற்று என்பது தைலதாரை ஒழுக்கு போல இருக்க வேண்டும். ஒரு குவளையிலே தண்ணீரை ஊற்றினால் அது சிதறி சிதறி விழும். ஆனால் எண்ணெயை ஊற்றினால் அது தடையின்றி ஒரு நேர்கோடு போல இருக்கும். அதுபோல இறைவனை நோக்கிய உன்னுடைய எண்ண ஓட்டம் சலிப்பின்றி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். யோக பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு மிகப்பெரிய தடை மனச்சலிப்பு. ஆனால் அந்த சலிப்பை மாற்றியமைத்து உத்வேகமாக மீண்டும் செயல்பட வேண்டும். சித்தர்களின் ஞான பாடல்களை தினசரியும் படிப்பதும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதும் சத்சங்கம் இந்த சலிப்பை நீக்கி உற்சாகம் தரும். அவித்த வித்து முளைக்காது. அதுபோல உன்னுடைய மனத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்கிற விதையை யோகத்தீயால் அவித்துவிடு. அப்படி அவித்துவிட்டால் உலகப் பற்றுக்கள் உனக்கு ஏற்படாது. மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வெறும் காதுகளால் கேட்ட மாத்திரத்திலேயே ஞானம் வந்துவிடாது. ஞானிகள், மகான்களுடைய நல் உபதேசங்களை கேட்கும்போது ஞானம் வந்துவிட்டதை போன்ற ஒரு பிரமை ஏற்படும். ஆனால் குடும்பத்திற்கு சென்றதும் அந்த தீர்மானம் நீர்த்து போகிறது. எனவே வெறும் கேட்டல் மட்டும் போதாது. கேட்டதை செயல்படுத்தி கடினமாக உழைக்க வேண்டும். நாம் தேடி வைத்த மாடு, மனை, பொன், பொருள், மாளிகைகள் எதுவுமே மரணத்தின் போது நம்முடன் வராது. நிலையில்லாத இந்த உலகச் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டிருப்பதை தவிர்த்துவிட்டு நிலையான பரம்பொருளை அடைவதற்கான முயற்சியை இப்போதே தொடங்குங்கள். வெறும் வேத மந்திரங்களை உச்சரிப்பதால் மட்டும் முக்தி கிடைக்காது. தக்க குருமார்களை அணுகி அவர்களுடைய தூய வழிகாட்டுதல்கள் படி சரியாக பயணித்து முக்தி மோட்சத்தை பெற இன்றே முயற்சியை தொடங்குங்கள். காலம் தாழ்த்தாது இப்பொழுதே இறைவனை சென்றடைவதற்கான பயிற்சியை தொடங்கிவிட வேண்டும்.